ஹாய் எவ்ரிஒன். இதுதான் என்னோடய சேனலில் நான் போஸ்ட் பண்ணுற ஃபஸ்ட்டு லாங் வீடியோ. ஸோ வெல்கம் டு மை சேனல் ரதீஸ் vlog. உங்களுக்கு இந்த கண்டென்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்பி தான் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ ப்ளீஸ் டூ வாட்ச் இட். இன்றைக்கி நாம் கோல்ட் ஷீட் பே பண்ணுறதுல இருக்கிற ஒரு சின்ன டிப் பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் லாஸ்ட் இயர் ஜூலைலேருந்து போத்தீஸ் ஸ்வர்ணமஹால் ஆப்பில் ஒரு கோல்ட் ஷீட் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக இந்த மாதிரி கோல்ட் ஷீட் போடுறவங்கள நிறைய பேர் வந்துட்டு ஆன்லைனில் தான் பேமெண்ட்ஸ் பண்ணுறோம். நானும் ஆன்லைனில் தான் பேமெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் எனக்கு கோல்ட் ஷீட் முடிகிறதுக்கு 1 month தான் இருக்குது. நான் கோல்ட் ஷீட் பே பண்ணும்போது ஸ்டார்ட் பண்ணும்போது ஆக்சுவலாக கோல்டோட ரேட் பார்த்திங்கன்னா அரௌண்ட் 6300 அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கோட ரேட் நமக்கே ஷாக்கிங்காக இருக்கும். 9015 rupees. ஆக்சுவலாக இன்றைக்கி April 23rd. இன்னையோட கோல்டு ரேட் வந்து பார்த்திங்கன்னா 9015 rupees. ஸோ நம்ம அன்னைக்கு பே பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இன்னும் முடியும் போது ரொம்ப ஹையாக தான் முடியுது கோல்டு ரேட்டு. இந்த மாதிரி பே பண்ணுறது வந்துட்டு நிறைய பேர் நம்ம வந்து ஆன்லைனில் தான் பேமெண்ட் பண்ணுறோம். நான் இத்தனை நாளாக எனக்கு இந்த ஒரு சில இதெல்லாம் ட்ரிக்ஸ்லாம் தெரியாமல் இருந்தது. ஸோ நான் இப்போ தான் ஒரு விஷயத்தை வந்து ஃபைன் பண்ணியிருந்தேன். என்ன அப்படின்னா, நம்ம கோல்டு ரேட் வந்துட்டு ஆப்பில் அப்டேட் ஆகிறதுக்கு முன்னாடியே வெப்சைட்ஸில் நமக்கு வந்து அன்னைக்கு என்ன கோல்டு ரேட் அப்படிங்கிறத ஒரு ஜஸ்ட் ஒரு 20 to 30 minutes முன்னாடி நம்மளால் ஃபைன் பண்ண முடியுது. ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நான் ஒரு சின்ன ஒரு சேவிங்ஸ் எப்படி இதில் யூஸ் பண்ணி நம்ம அன்னைக்கு கோல்டு ரேட் எப்படி ஃபைன் பண்ணிவிட்டு அந்த கோல்டு ரேட் வந்து அன்றைக்கி எப்படி ஏறி இருக்கோ இறங்கியிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பேமெண்ட்ஸை வந்துட்டு பண்ணுறதை பிளான் பண்ணலாம். நான் இந்த மாதிரி தான் ஒரு பாஸ்ட் 2 months வந்துட்டு பண்ணிகிட்ருக்கேன். அது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. இன்றைக்கி நம்ம மார்னிங் ஒரு 9:40 போல் ஆன்லைனில் கோல்டு ரேட் செக் பண்ணலாம். ஸோ பிஃபோர் 9:40 நீங்கள் செக் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து முன்னாடி நாளோட கோல்டு ரேட் தான் காமிக்கும். இப்போ நான் வந்துட்டு குட் ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டில் தான் கோல்டு ரேட் செக் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து கோல்டு ரேட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி 9015 rupees இருக்குது. இன்னையோட டேட் வந்து 23rd April. அண்ட் நேத்தோட கோல்டு ரேட்டுமே இதில் காமிச்சிருக்கும் 9290. அதுவும் நீங்கள் இங்கே பார்க்கலாம். இப்போது நம்ம கோல்ட் ஷீட் போடுற ஆப்பை செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இப்போ 9:40 கிட்ட ஆக போது. இந்த டைமிங்கில் ஆப்பில் வந்துட்டு முன்னாடி நாளோட ரேட் மட்டும்தான் அப்டேட் ஆகியிருக்கு. அதனால் நிறைய ஆப்ஸ் நான் இந்த போத்தீஸ் ஸ்வர்ணமஹால் ஆப்பும் கம்பேர் பண்ணியிருக்கேன் அண்ட் ஜிஆர்டியோட ஆப்பும் கம்பேர் பண்ணியிருக்கேன். இது ரெண்டுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா எந்த டைமுக்கு, அதாவது அரௌண்ட் 9:30 to 9:40 அப்டேட் ஆகலை. ஸோ இது எப்போ அப்டேட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 10 o'clock தான் அப்டேட் ஆகுது. அதனால் நம்ம சீட் போட்டிருப்போம், சீட் பே பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு 9:40 போல் ஆன்லைனில் ப்ரைஸ் செக் பண்ணிக்கலாம். அது செக் பண்ணிவிட்டு அது லெஸ்ஸாக இருந்தது அப்படின்னா ஆப்பில் அப்டேட் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிவிட்டு லெஸ்ஸாக இருக்கிற ப்ரைஸுக்கு பே பண்ணலாம். அப்படி இல்லை, நேற்று ரேட் கம்மியாக இருக்குது பட் இன்றைக்கி ரேட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னா நம்ம அந்த 9:40 to 10 o'clock அதாவது இன்றைக்குரிய ரேட் அப்டேட் ஆகிறதுக்கு முன்னாடியே பே பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த கோல்டு ரேட் ஃப்ளக்சுவேஷனை நம்ம வந்துட்டு முன்னாடியே பே பண்ணுறதுனால கம்மி பண்ணிக்கலாம். இந்த டிப் யூஸ் பண்ணி தான் நான் பாஸ்ட் 2 months கோல்ட் ஷீட் பே பண்ணுறேன். எனக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. உங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.